என் அக்கா பையனா நீ என் பையன் இல்லையா? எனக்கு பிள்ளைங்க இல்ல, அதனாலதான் சாமி உன்னை எனக்காகவே அனுப்பி வச்சிருக்காரு. என்னங்க யாருன்னு பாருங்க, சித்தப்பாடா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. என் அக்கா பையங்க. சித்தி கொஞ்சம் இருப்பா. ஏய், நீ ஒரு நிமிஷம் உள்ள வா. சின்ன குழந்தையில இருந்து உனக்கு நாங்க எதுவுமே பண்ணதில்லை. இத வச்சுக்க. இப்ப வீட்டுல இதை தவிர வேற எதுவும் இல்லப்பா. இதோ என் நகைங்க கொஞ்சம் இருக்கு, இதை எடுத்துட்டு போய் அடகு வச்சுக்கோப்பா, அது செலவுக்கு யூஸ் ஆகும். இல்ல வேணாம், ப்ளீஸ் சித்தி வச்சுக்கோ. இது எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க இருக்கீங்களா, அது போதும். எனக்கு வேற என்ன வேணும்? அது இல்லடா. இல்ல சித்தி, நான் திரும்ப வருவேன். போலாமா? வர சித்தி, வர. அப்பா ரொம்ப பசிக்குது பிரதர். ஆமா ப்ரோ, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரியா இருக்கு. அதை தான் தமிழ்ல பசின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஆங்கிரின்னுவாங்க. ஏதாவது சாப்பிடணும் பிரதர். பிரதர் பிரதர், அங்க ஏதோ ஹோட்டல் இருக்கு, நிறுத்துங்க. ஷூர். ஏதாவது இருக்கும் பிரதர். 2 பேர் வராங்க, டீ போட்டு வைமா. சரி. என்னப்பா டீ குடிக்கிறீங்களா? ஐயா அதெல்லாம் வேணாம், ரொம்ப பசிக்குது. வேற ஏதாவது இருந்தா கொடுங்களேன். பார்க்கலாம் வாங்க. ப்ரோ, சாப்பிட ஏதாவது இருக்குமா? ஹோட்டல் தானே பிரதர், ஏதாவது இருக்கும், வாங்க உட்காரலாம். ஓகே. பசி ரொம்ப எடுக்குது பிரதர். மீ டூ. தேங்க்ஸ் மா. ஓ தேங்க் யூ. இந்தாங்கப்பா தண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி இது. Feeling better? Good. Thank you, ma. Nice food. எவ்வளவு ஆச்சுமா? 10 ரூபாய் தம்பி. என்ன நாங்க சாப்பிட்ட சாப்பாடு 10 ரூபாய் தானா? அப்படி இல்ல தம்பி, இங்க நாங்க வெறும் டீ மட்டும் தான் விக்கிறோம். எங்களுக்காக பண்ண இட்லியை தான் உங்களுக்கு கொடுத்தோம். அது எப்படிமா இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க எப்படிமா சாப்பிடுவீங்க? வயசாயிடுச்சுல தம்பி, ஒரு வேளை சாப்பிட்டா சரியாயிடும். நீங்க பசியோட இருந்தீங்க, அதான் நீங்க வயிறார சாப்பிட்டா எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லப்பா. Thank you, sir. Love you. வரோம். என்ன ப்ரோ இது? ட்ரிங்க்ஸ்? நோ ப்ரோ, நமக்கு ஒன்லி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தான். எனக்கு வேண்டாம். ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தயார் பண்றதே இதுல இருந்தா. அப்படியா? என்ன ப்ரோ இது எப்படி இருக்கு? இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? On the way, long trees. Trees provide milk. மில்க் இல்ல, ஐஸ் மில்க். தமிழ்ல கல்லுன்னு சொல்லுவாங்க. சரி, get me 2 ice cubes. நான் குடிக்கிறேன். இவ்வளவு நாளா ஏன் உனக்கு அறிவே வரலன்னு தெரியுது. என்னாச்சு ப்ரோ? இந்த ஊர்ல ஐஸ் கியூப்ஸ்லாம் இருக்காது ப்ரோ. இது அப்படியே இறக்கி அப்படியே குடிப்பாங்க, அவ்வளவுதான். குடிங்க. ப்ரோ, இது ஏதோ டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. நான் இந்த நிலைமையில உனக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறேன்ல, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். உனக்கு தேவைன்னா குடு, நானே குடிச்சுக்கிறேன். நோ ப்ரோ, ட்ரை பண்றேன். என்ன ப்ரோ இது? 4 days ப்ரோ. 4 daysல லைஃப் மொத்தம் சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. ஒருத்தர் பணம் இல்லைன்னா போன்றாங்க, ஒருத்தர் பணம் நகையெல்லாம் கையில கொடுத்து வாங்கிக்கோன்றாங்க. என்ன ப்ரோ இது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே புரியல ப்ரோ. ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறாங்க, ஒருத்தர் போ சொல்றாங்க. மை டாட் இஸ் கிரேட் ப்ரோ, கிரேட். ஃபுட் இல்ல, பெட் இல்ல, என்ன கண்டிஷன் ப்ரோ? டூ மச் மஸ்கிட்டோஸ் வேற இருக்கு ப்ரோ. இந்தியாவில் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. நீ திரும்ப போவல்ல, அப்ப எல்லாத்தையும் இங்க இருந்து வாங்கிட்டு போயிடு ப்ரோ. நாம இப்ப எங்க போனோம் ப்ரோ? எனது எங்க போறேன்னு தெரியாதா? ஐயோ, உன்னை போய் நம்பி வந்தேன் பாரு. நான் அங்கேயே பேசாம படுத்து தூங்கியிருப்பேன். ரோடு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போலாம். ரோடு எங்க போதோ அங்க போலாமா? ஆமா, ரோடு எவ்வளவு தூரம் போகும் ப்ரோ? நிஜமாவே தெரியாதா உனக்கு எங்க போனேன்னு? ஐயோ அண்ணா, இப்படி தள்ளாடிக்கிட்டு எங்கேயா போற? அந்த ஊர்ல கச்சேரி நடக்குதான், எல்லாம் ஆம்பளைங்களும் அங்கதான். கச்சேரியா? கச்சேரியா? அது என்ன ப்ரோ? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டா வந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அப்போ ஓகே, வா. கண்டது மனசு பாடா மாறி போச்சு. உன்னடை என் வளைவது எனக்கு மெல்ல உஷ்ணம் மாறி போச்சு. உன்னை ஒரு பக்கம் பார்த்தா தீபிக்கவா, நீ மறு பக்கம் பார்த்தா ஹன்சிக்கவா. அட மூச்சு முட்டுது உன்னை பார்த்து, உன் அழகில் தானே பெண்ணே. மூச்சு முட்டுது உன்னை பார்த்து, உன் அழகில் தானே பெண்ணே. ப்ரோ ப்ரோ, அவன் கிட்ட கொஞ்சம் போயேன். ஓகே. தம்பி தம்பி, அட்ரஸ் ஃப்ரீயா சொல்லுவியா? பெரம்பூருக்கு எப்படி போகணும்? இப்படியா? இப்படிதான் போகணுமாடா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அதான் பெரம்பூருக்கு இப்படி தானே போக சொன்னீங்க. யார் சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க. இந்த பக்கம். ஆனா அங்க ஒரு பெரிய ஆள் சொன்னாரு இப்படி. அதான் உங்களுக்கு தெரியுமே. தம்பி தம்பி, நீங்களே சொல்லுங்க. தெரியல, நான் சொல்றத கேளுங்கயா. நேரா போய் லாஸ்ட் ரைட், அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுங்க, புரியுதா?
அப்புறம் லெஃப்ட் போகணும். நேரா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. அங்க ஒரு 4 ரோடு ஜங்ஷன் வரும். அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அங்க ஒரு ஊர் வரும். அங்க இருந்து நேரா ஒரு ரைட் எடுத்துக்கோங்க. ரைட்ல திரும்பினோடனே அங்க ஒரு ஆளு ஹெல்மெட்லாம் வித்துட்டு இருப்பான். ஆளு பாக்குறதுக்கு நல்லா குள்ளமா தான் இருப்பான். இவ்வளவு பெருசா இருப்பான். ஆமா ஆமா கரெக்ட். அந்த ஆள் தான் என்னோட மாமா. ஓ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. அவருக்கு பொண்ணு கூட இருக்கும். ஆமா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அத்தை ஒத்துக்கிட்டாங்க, மாமா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. டேய் அவங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலனா எனக்கு என்னடா? அட்ரஸ் சொல்லு. ஓகே. அந்த ஊர் இருக்கு இல்லையா என் மாமா ஊரு. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போணும். அங்க போயிட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். அங்க இருந்து நேரா போனா அதான் உங்க ஊரு. ஓகே thank you. ஃபர்ஸ்ட் ப்ரோ எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கே. நோ ப்ரோ, அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அவன் கரெக்டா தான் சொல்லுவான். அவன் மாமாவும் இப்படி தான் கான்ஃபிடென்ட்டா சொன்னான். சில் மேன். ப்ரோ அங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ப்ரோ. நமக்கு எதுக்கு ப்ரோ இதெல்லாம்? அப்படினா நீங்க வர வேண்டாம், நீங்க போங்க. நான் பாத்துக்கறேன். நானும் வரேன். இரு. I am coming with you. Wait. உயிரோட தானே இருக்காங்க. எங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணியாச்சு, வந்துட்டு இருக்கு. பிளட் ரொம்ப போயிருக்கு. ரொம்ப அடிபட்டு. ப்ரோ யாருன்னு தெரியல. இங்க பாருங்களேன். ஃபோன் பண்ணால எடுக்க மாட்டேன்றாங்க. Oh my god. ஆமாப்பா ரொம்ப அடிபட்டு. டேய் யாராவது ஃபோன் பண்ணுங்கடா. ஆட்டோ வருது. ரிப்போர்ட்டர் வந்து நில்லுங்க.